அண்மையில் நடைபெறவுள்ள கன்னடர் தமிழர் ஒற்றுமை மாநாடு. தமிழர் ஒற்றுமை மாநாட்டிற்காக பெங்களூர் அரண்மனை மைதானத்தில் உள்ள 5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இடத்தை தமிழ் ஆர்வலர் முனைவர் எஸ்.டி. குமார் தலைமையிலான தமிழ் குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் மாநாட்டில் இடம்பெறவுள்ள அரங்கம், கண்காட்சி அரங்கம், சமையல் கூடம், வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றை பார்வையிட்டனர். நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இடங்கள் குறித்து தமிழ் குழுவினருக்கு எஸ்.டி. குமார் விளக்கி கூறினார். இதில் திமுக மாநில அமைப்பாளர் ந. ராமசாமி, பெங்களூர் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி. கோ. தாமோதரன், கர்நாடக தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் தனஞ்சயன் என்கிற வெற்றிச்செல்வன், கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி நன்னன், பொருளாளர் தினகரவேலு, மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், பெங்களூர் மத்திய பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராஜேந்திரன், முன்னாள் எம்.எல்.ஏ. பழனியப்பனின் புதல்வர் விஸ்வநாதன், தன்னுரிமை மணமகிழ் மன்றத்தின் செயலாளர் ராஜசேகர், முன்னாள் கவுன்சிலர் ஸ்ரீதர், நாம் தமிழர் கட்சியின் மோகன், திருவள்ளுவர் சங்கத்தைச் சேர்ந்த பிரபாகரன், நம்மோர் தமிழ் மக்கள் அமைப்பைச் சார்ந்த கோவலன், திருநாவுக்கரசு, ஆதர்ஷ் ஆட்டோ சங்க செயலாளர் சம்பத், தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் செந்தில்குமார், சமூக சேவகர் விஜயகுமார், ஸ்டான்லி, எம்.ஜி.ஆர். மன்றத்தைச் சேர்ந்த குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.